ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் இப்படியாக நவஜீவன் சேவா மண்டல் ஊழியத்தின் சார்பாக நிற்க ஆண்டவர் இந்த கிருபையை தந்தார். இந்த நாளை நவஜீவன் சேவா மண்டல் மிஷன் சண்டேவாக எங்களுக்கு அளித்த அருமையான திருச்சபை ஆயர் அவர்களையும் அம்மா அவர்களையும் திருச்சபையில் ஆண்டவரை விசேஷமாக அந்நாளிலிருந்து இந்நாள் வரை எங்களோடு ஊழிய தொடர்பு கொண்டிருக்கும் அருமையான குமார் ஐயா அவர்களையும் திருச்சபை கமிட்டி அங்கத்தினர் அனைவரையும் எல்லா குழுக்களையும் எங்களுடைய ஊழியத்தின் சார்பாகவும் நவஜீவன் சேவா மண்டல் ஊழியத்தின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு கடந்து போவதற்கு முன்பாக நவஜீவன் சேவா மண்டல் என்று அந்த பெயர் வரும்பொழுதே சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்தை நீங்கள் நினைவு கொள்ளலாம். இப்போ அந்த ஊழிய காரியங்களை குறித்து அருமையான சகோதரர் பவர் பாயிண்டில் அதை நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இதனுடைய நவஜீவன் சேவா மண்டலுடைய குறிக்கோள், அதனுடைய மிஷன் நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஊழியத்தில் சிறுவர்கள், அந்த ஆதிவாசி சிறுவ மக்களை நாங்கள் கொண்டு வரும் தரிசனம் எதிர்கால தலைவர்களை உருவாக்குவதும் ஏழை எளியவர்களின் பலப்படுத்தி அவர்களில் இறைவனின் சாயலை திரும்ப பெற செய்வதாகும். அவர்களுடைய படித்து வளர்ந்து அவங்க சமுதாயத்தில் இருக்கும்போது அவங்களுடைய செய்கைகள் எல்லாம் ஆண்டவருடைய சாயலை சமுதாயத்தில் பிரதிபலிக்க நாங்கள் இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். இது வட இந்தியா, தென்னிந்தியா, இந்தியாவில் 14 மாநில இந்த ஊழியம் நடைபெற்று வருகிறது. ஏறக்குறைய இந்நாளுடைய கணக்கெடுப்பின்படி 5289 பிள்ளைகள் இந்த ஊழியத்தின் மூலம் பயனடைந்து வருகிறார்கள். 400க்கு மேற்பட்ட மிஷனரிகளை தாங்கி இந்த ஊழியம் நடந்து வருகிறது. இந்தியாவில் இதனுடைய தலைமைச் செயலகம் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள சேவூர் என்ற அந்த இடத்தில், காட்பாடிக்கு பக்கத்தில் அந்த இடம் வரும். அங்கே இதனுடைய சென்ட்ரல் ஆஃபீஸ் தலைமைச் செயலம் செயல்பட்டு வருகிறது. இதனுடைய ரீஜனல் ஆஃபீஸ் குஜராத்தில் உள்ள வியாரா என்ற பகுதியில் செயல்படுகிறது. இதனுடைய மற்றொரு அலுவலகம் டெல்லியில் இதோட கார்ப்பரேட் ஆஃபீஸ் செயல்பட்டு வருகிறது. இந்த ஊழியத்தின் இருக்கிற அந்த பிள்ளைகள் இருக்கும் ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைகளோட நீங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் பார்க்கலாம். இது இந்த ஊழியத்தில் பயனடைந்து கொஞ்சம் முன்னாடி போங்க. இதில் படித்த பிள்ளைகள் தியாலஜிஷியன்ஸாக இருக்கிறாங்க. அவங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த பிள்ளைகள் இந்த ஹாஸ்டலில் தங்கி படிப்பாங்க. அதாவது சிட்டிக்கு பக்கத்தில் இல்லை, ரொம்ப இன்டீரியர் ஏரியா, ரொம்ப ரிமோட் ஏரியா, அதாவது காடுகள் நிறைந்த வனப்பகுதியில் இருக்கிற இடங்களில் உள்ள ஆதிவாசி மக்களுடைய பிள்ளைகளுக்காக, அதாவது நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவின் மூலம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த பிள்ளைகளுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். இந்த நாளில் எல்லா டினாமினேஷன் பிள்ளைகளையும் நாங்கள் செலக்ட் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவல் நர்ச்சர் இலவசமாக கிடைக்கும். எஜுகேஷன், பிறகு அந்த பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா அவருக்கு சரீருக்கு தேவைப்பட்ட எல்லா காரியங்களையும் நாங்கள் உதவி செய்து வரோம். இப்படியாக இந்த பிள்ளைகள், இந்த ஊழியத்தில் பயன்பெற்று வரும் பிள்ளைகள் இப்படியாக படித்து பட்டம் பெறுறாங்க. நாட் ஓன்லி தியாலஜிஷன்ஸ், மற்ற வகையான எல்லா படிப்பிலையும் எஜுகேஷன் செக்டார்லேயும் அந்த பிள்ளைகள் படித்து இன்றைக்கு ஏறக்குறைய இந்த இயக்கம் 1985ஆம் வருடம் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் 40வது ஆண்டை இந்த வருடங்களில் அது கடந்து செல்கிறது. ஏறக்குறைய 7000க்கு மேற்பட்ட பிள்ளைகள் படித்து நல்ல பயனாளிகளாக இருக்காங்க. அதில் NSMல 4 டாக்டர்ஸ் இந்த நாளில் உருவாக்கப்பட்டிருக்கு. இவர் திருச்சியில் நம்முடைய பழைய ஜனாத் பிரசிடென்ட் அப்துல் கலாம் அவர்கள் மூலமாக சான்று பெற்ற ஒரு மாணவர். இதே போல் அநேக சாட்சிகள் உண்டு. டெல்லியில் நர்மதா யூனிவர்சிட்டியில் NSMல படித்த, உத்தரப்பிரதேசில் படித்த ஒரு தம்பி கோல்டு மெடலிஸ்ட். இதில் NSMல படித்த தம்பி, மகாராஷ்டிராவில் படித்த இந்த தம்பி இன்றைக்கு ரஷ்யாவில் அவருடைய MBBS முடிச்சிருக்காரு. அதற்கு பிறகு அநேக சாட்சிகள். இப்போ இந்த பிள்ளையில் பார்த்தீங்கன்னா நர்சிங், BSc நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹைதராபாத், மகாராஷ்டிராவில் உள்ள ஓசார் பகுதி, அதாவது நாசிக்கில் இருக்கிற ஓசாரில் இருக்கிற ஒரு ஹாஸ்டல். இந்த மாதிரி இந்த பிள்ளைகள் படித்து, அதாவது ட்ரைபல் செக்டாரில் பார்க்கும்போது பிள்ளைகளை அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது குறைவு. அது அந்த நாளுடைய கணக்கெடுப்பின்படி பிள்ளைகள் 5 வயது, அந்த 10 வயதுக்கு மேலே வந்த உடனே ஏதாவது ஒரு அக்ரி ஃபீல்டுலேயோ மற்ற இடங்களில் தான் அந்த பிள்ளைக்கு வேலைகளுக்கு அனுப்புவார்கள். மோஸ்ட்லி இந்த பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் விசுவாசிகளாக இருந்தாலும் அவங்க தினக்கூலியாக ஒரு இடம் விட்டு மற்றொரு இடம் மைக்ரேட் ஆகி போய் அவங்க அந்த குடும்பத்தை கவனிக்கும் பொறுப்பில் இருக்காங்க. ஸோ அதனால் அந்த பிள்ளைகளுக்கு உண்டான கேர் அவங்களால கொடுக்கவே முடியாது. ஆகையால் அந்த மாதிரி பிள்ளைகளை நவஜீவன் சேவா மண்டல் ஹாஸ்டல்ஸில் அவங்கள செலக்ட் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி காரியங்களை நடத்தி வரோம். நாட் ஓன்லி ஹாஸ்டல், NSMல டே கேர் சென்டர். இப்போ நம்ம திருச்சபை மூலமாக தாங்கப்படும் 2 பிள்ளைகளும்
நவாப்பூர் பகுதியில், அதாவது மகாராஷ்டிராவில் நந்துர்பார் நவாப்பூருக்கு அடுத்த தேவ்மொகரா என்ற இடத்துல டே கேர் சென்டர். காலையிலும் மாலையிலும் அந்த பிள்ளைகள் வந்து வீட்டிலேருந்து டியூஷனுக்காக இங்கே வருவாங்க. பிள்ளைகள் வந்து ஏன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் அவங்க வந்து அவங்களோட புக்கை எடுத்து படிக்கிறதுக்கு அவங்க பெரிய காரியமாக இருக்கும். ஆனால் டிசிப்ளினாக சிஸ்டமேட்டிக்காக அந்த டே கேர் சென்டரில் வரும்போது பிள்ளைகளுக்கு காலையிலும் மாலையிலும் அங்குள்ள மிஷினரிகள் அவர்களுடைய பாடங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு கற்றுத் தருவாங்க. நீங்கள் இந்த திருச்சபை மூலமாக எலிம் மெத்தடிஸ்ட் சர்ச் சபை மூலமாக தாங்கப்படும் அந்த தம்பி பெயர் வந்து நிர்மல் காலேப் சிங். இவர் வந்து டிசிசி ப்ராஜெக்ட் தேவ்மொகரா. அடுத்து போட்டு மற்றொரு தம்பி பெயர் வந்து தினேஷ் கவித். 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் இந்த பிள்ளைகள் படிக்கிறாங்க. நீங்கள் இந்த பிள்ளைகளை 3ஆம் வகுப்பிலிருந்து இந்த பிள்ளைகளை நீங்கள் தாங்கி வரீங்க. ஏறக்குறைய 5-6 வருடங்களுக்கு மேலாக இந்த பிள்ளைகளை நீங்கள் தாங்கி வருகிறீங்க. அதற்கு முன்பாக மற்ற பிள்ளைகளை தாங்கி அவர்கள் படித்த பிறகு இந்த 2 பிள்ளைகளை உங்களுடைய ஸ்பான்சர்ஷிப்புக்காக உங்களுடைய சப்போர்ட்டுக்காக அலாட் பண்ணியிருக்கோம். இந்த 2 பிள்ளைகளும் வரும் நாட்களில் வளர்ந்து படித்து எந்த நிலையில் இருப்பாங்கன்றது வந்து நம்முடைய விசுவாசமும் நம்முடைய ஜெபமும் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகள் அவர்களை ஒரு பெரிய மனுஷனாக, அதாவது எல்லா பிள்ளைகளும் வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து இருக்கிற எல்லா பிள்ளைகளும் வந்து எல்லாமே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைகள் கிடையாது. 2 பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறது இப்போ 2 பிள்ளைகள் தான் இருப்பாங்க. ஒரு தம்பி நல்லா படித்தா ஒரு தம்பி ஆவரேஜாக இருப்பார். இப்போ ஒரு ஹாஸ்டல்லையும் 120 130 பிள்ளைகள் இருப்பாங்க. 50% வந்து நல்லா படித்தா அடுத்த 30% வந்து ஆவரேஜாக இருப்பாங்க. 20% அவங்க படிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் படித்து முடித்த பிறகு சொசைட்டியில் கடவுளுடைய மனுஷனாக இருப்பான். அவனை எந்த வகையிலாவது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உலகத்தில் உள்ள எந்த கெட்ட பழக்கங்களுக்கும் தீய எண்ணங்களுக்கும் அவர்கள் வந்து அவர்களை மாய்த்து கொள்ள மாட்டார்கள். ஆகையில் எல்லா பிள்ளைகளுக்கும் ரிசல்ட் கொடுக்கறது வந்து கடினமான காரியம். ஆனால் அதில் சில பிள்ளைகள் படித்து வராங்க. இந்த பிள்ளைகளோட ஹைஜீன் காரியங்கள், மகாராஷ்டிராவில் ஒரு ஹாஸ்டல் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஃபில்டர் வச்சு அந்த பிள்ளைகளுக்கு வந்து மற்ற எல்லா காரியங்கள் தண்ணீர் குடிப்பதும் அவர்கள் வந்து மதிய வேலைக்கு உணவு வருவதும் எல்லாம் ஒரு டிசிப்ளினாக சிஸ்டமேட்டிக்காக நடக்கும். காலையில் 5 மணிக்கு ஹாஸ்டல் காலையில் ஷெடியூல் ஸ்டார்ட் ஆனால் நைட்டு 10 o'clock வரைக்கும் அந்த எல்லா ஒர்க்கும் அந்த மூமெண்ட்ஸ்லேயே இருக்கும். அங்கே இருக்கிற வார்டன்ஸ், அசிஸ்டன்ட் வார்டன், குக் ஃபேமிலி அந்த பிள்ளைகளை பார்ப்பார்கள். இந்த பிள்ளைகளுக்கு உண்டான ஸ்பான்சர்ஷிப் இந்த காரியங்களை பார்க்க எங்களைப் போல ப்ரமோஷனல் மினிஸ்ட்ரியில் இந்தியாவில் 16 இடங்களில் இந்த ஆஃபீஸ் இருக்குது. நான் மும்பை பகுதியிலிருந்து குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா 2 ஸ்டேட்டுக்கு பொறுப்பாளராக இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் அனுமதி செய்திருக்கிறார். கடந்த 25 வருடங்களாக இந்த ஊழியத்தில் ஈடுபட எங்களை குடும்பமாக ஆண்டவர் அருளை செய்திருக்கிறார். இப்போது நாட் ஓன்லி ஹாஸ்டல் மினிஸ்ட்ரி, ஹாஸ்டலில் சேப்பல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா காலையில் எழுந்தோடனே ஜெபம், ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபம், ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு ஜெபம், படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம், படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம், இப்படி ப்ரேயரில் தான் அவங்களுடைய ஷெட்யூல் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பிள்ளைகளுக்கு வந்து இருந்து அமர செய்ய ஆண்டவரை துதிக்க இந்த மாதிரி சேப்பல்ஸை வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இந்த சேப்பல் வந்து நவஜீவன் சேவா மண்டலில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட். செயின்ட் ஸ்டீஃபன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த பள்ளி இங்கிலீஷ் மீடியம் செயல்பட்டு வருகிறது. ஜூனியர் காலேஜ் இது வந்து செலம்பா, அதாவது குஜராத்தில் பரூச் பகுதியிலேருந்து போகலாம். பரூச்சிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ். நர்மதா டிஸ்ட்ரிக்டில் இது ஒரு பெரிய ஸ்கூல். இந்த ஸ்கூலில் வந்து இந்த சேப்பல் வந்து மும்பை டோனர்ஸ் மூலமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இப்போ இன்றைக்கு காலையில் ஐயாவை பார்க்கும்போது கூட இந்த மாதிரி நாசிக்கில் ஓசார் ஹாஸ்டலில் வந்து ஒரு சேப்பல் கட்ட உதவிக்காக இன்றைக்கு அந்த ப்ராஜெக்ட் ப்ரொப்போசல் வித் பிளானோட ஐயா கிட்ட சப்மிட் பண்ணியிருக்கேன். ஐயா நீங்கள் இதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். குமார் ஐயாட்ட ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கேன். இதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சித்தம் இருந்தால் உங்கள் இருதயத்தில் அந்த வாஞ்சை ஏற்படுத்தி எந்த முறையிலாவது ஆண்டவர் அதை எங்களுக்கு அருளை செய்வார். இது தாராவி திருச்சபையிலேருந்து யூத் ஃபெலோஷிப் போன 2 மாதங்களுக்கு முன்பாக வந்து இந்த மாதிரி ஸ்டடி சேர்ஸ் பிள்ளைகளுக்கு வந்து கொடுத்து உதவி செய்தார்கள். இந்த டெஸ்க் சேர் பிள்ளைகள் படிக்க எல்லா ஹாஸ்டலுக்கும் சப்ளை பண்ண முடியாது. இது பாம்பே பக்கத்தில் இருக்கிறனால அடிக்கடி அவங்க ஃபீல்டு விசிட்டுக்கு வருவாங்க. அவங்க இந்த உதவி செஞ்சாங்க. இது எங்களோட பத்திரிகை. மாதந்தோறும் தமிழ் மொழியில் ஆதாரம் என்ற தலைப்பில் எங்களுடைய ஊழிய காரியங்களை குறித்து இந்த பத்திரிகை செயல்பட்டு வருகிறது. அதே போல் 3 மாதங்களுக்கு ஒரு முறை இங்கிலீஷ் மேக்சின், இதில் எல்லாம் எங்களோட மினிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழே இருக்கிற ஹாலில் இந்த புக்ஸும் NSMோட ப்ரௌச்சரும் வச்சுருக்கேன் நான். அதை நீங்கள் வாசியுங்கள். திருச்சபையில் 2 பிள்ளைகளுக்கு ஆதரவு தருகிறீர்கள். இந்த நாட்களில் ஒடிசா பகுதியில் 100 பிள்ளைகளுக்காக ஒரு டே கேர் சென்டர் நாங்கள் தொடங்கியிருக்கோம். அந்த 100 பிள்ளைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 50 சில்ட்ரன்ஸ் பாய்ஸ், 50 சில்ட்ரன் கேர்ள்ஸ். இந்த ஒடிசா, ஜார்க்கண்ட் இன்டீரியர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 7 வயதுக்கு மேலே அந்த பிள்ளைகளை வந்து தெஃப்ட் ஆக்டிவிட்டீஸில் வந்து பழக விட்டுருவாங்க.
பெண் பிள்ளைகளுடைய நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும். ஆகையால் அந்த பிள்ளைகளுக்காக ஏறக்குறைய 1500 பிள்ளைகளுக்கு ஜார்க்கண்டில் இந்த 10 இடங்களில் சென்டராக வச்சு இந்த உதவி செய்து வருகிறோம், ஊழியத்தை செய்து வருகிறோம். அதே போல் ஒடிசாலையும் இந்த மாதிரி ஒரு டே கேர் சென்டர் தொடங்கி இருக்கிறோம். இது ஜார்க்கண்டிலுடைய பிள்ளைகளோட காரியங்கள் பார்க்கலாம். எப்படி பிள்ளைகள் இருக்காங்க பாருங்கள். இந்த பிள்ளைகள் வளர்ந்து பிரசிடெண்ட்டை வந்து அவார்டு சர்டிஃபிகேட் வாங்குறாருன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எவ்வளோ அந்த ஊழியத்திற்கு உண்டான காரியங்கள் ஏதோ ஒரு நாளில் செய்கிற காரியம் கிடையாது. 7ஆம் கிளாஸ் வந்தால் தான் அந்த பையன் எதுக்கு ஹாஸ்டலுக்கு வந்தான்னு அந்த பாய் அந்த கேர்ள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அந்த பிள்ளை ஒரு விளையாட்டுத்தனமாக தான் இருப்போம். அந்த பிள்ளையை அந்த 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஒரு பிள்ளையாகத்தான் நாங்கள் வளர்ப்போம். ஏன்னா எங்கள் மிஷினரி எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது. ஆனால் எங்கள் பிள்ளைகளை எங்களோட படிக்க மாட்டாங்க. டோனாவரில் இருக்கிற ஹாஸ்டலில் வந்து எங்கள் பிள்ளைகளை நாங்கள் அமைச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஸ்லைட் இது பாருங்கள். பெண் பிள்ளைகள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்ஸாக இருக்குது. அவங்க இதில் வந்து கம்ப்யூட்டர் லேர்னிங்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு டைம்ஸ் இது இந்த ப்ராஜெக்ட் சேப்பலுக்கு உண்டான ப்ராஜெக்ட் பிளான். சில இடங்களில் டிவி தேவைப்படுகிறது. அதே போல் பங்கர் கார்ட்ஸ், பிள்ளைகள் வந்து இதில் தான் படிப்பாங்க. சில்ட்ரன்ஸ் வந்து இதில் தான் படுப்பாங்க. கீழே ஒரு பெட்டை போட்டுட்டு இதில் ஒரு பிள்ளையும் மேலே ஒரு பிள்ளையும் அந்த மேலே ஏறுறதுக்கு அந்த படிட்டு இருக்குது. 2 சின்ன பிள்ளைகள் இருந்தால் ஒரே இடத்துல நாங்கள் வந்து அக்காமடேட் பண்ணுவோம். இது ஒடிசாவில் தொடங்க இருக்கும் அந்த ப்ராஜெக்ட் பிள்ளைகளோட ஃபோட்டோஸ். இந்த பிள்ளைகளுக்கு தான் அந்த இடத்துல டியூஷன் சென்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்லைட் இந்த மாதிரி ஏரியாக்களில் தான் அந்த சென்டர் தொடங்கும். ஏன்னா எல்லா வீடுகளும் இந்த இதில் தான் அமைப்பில் தான் இருக்கும். பிள்ளைகள் எல்லாம் ட்ரைபல் பிள்ளைகள். அடுத்து ஸோ என்எஸ்எம்முக்கு இப்போ ஒரு ஹாஸ்டல் சைல்டுக்கு வந்து 1500. ஸோ per annum 18,000 ஒரு பிள்ளைக்கு உண்டான ஸ்பான்சர்ஷிப் உதவி தேவைப்படுகிறது. அதே போல் டிசிசி டே கேர் சென்டர் பிள்ளைகளுக்கு 600 ரூபாய் ஒரு மாதமும். மற்ற காரியங்கள் தியாலஜி உங்களுக்கு அந்த ப்ரோச்சரில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நெக்ஸ்ட் இது எங்களுடைய வங்கி அலுவலக காரியங்கள். ஸோ எங்களுடைய அந்த ப்ரொமோஷன் சென்டர்ஸ் எந்த இடத்துல ஆஃபீஸ் இருக்குன்னு நீங்கள் அந்த எங்களுடைய ஆதாரம் புக்கும் பின்பக்கத்தில் இருக்குது. ஸோ இப்படியாக இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஏன்னா உங்களுடைய ஜெபம் எங்கள் ஊழியத்தை தாங்கும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடித்தளமே ஜெபந்தான். ஜெபிக்கும் பொழுது உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளை பார்க்கும் போதும் மற்ற பிள்ளைகளை பார்க்கும் போதும் யூ ஜஸ்ட் ரிமெம்பர் த என்எஸ்எம் சில்ட்ரன்ஸ். ஏன்னா அந்த ட்ரைபல் ஏரியாவிலேருந்து வந்து இன்றைக்கி பெரிய பெரிய இதில் வந்து டிஆர்ஓவாக இருக்கார் ஒரு தம்பி. பிரைம் மினிஸ்டர் கேபினில் அந்த நர்மதா யூனிவர்சிட்டியில் படித்த தம்பி இன்றைக்கி அவர் அலுவலராக இருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து செலம்பா செயின்ட் ஸ்டீஃபன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் செலம்பாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே எலிட்ரேட். அவங்க சந்ததிகள் பார்த்தீங்கன்னா அவங்க தலைமுறை பார்த்தா அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைகளோட ஸ்போக்கன் லாங்குவேஜ் இன்றைக்கி இங்கிலீஷில் பேசும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. இந்த பிள்ளைகளாக அவ்வளோ பேசுகிறாங்க. அதில் தான் அந்த ஸ்கூலில் படித்த 2 பிள்ளைகள் 2 இடத்துல, ஒருத்தர் வந்து அஹமதாபாத்தில் ஒர்க் பண்ணுறாரு கவர்மெண்ட் டாக்டராக, இன்னொரு தம்பி வந்து சவுத்தில் இருக்காருங்க. ஸோ கடவுளுடைய ஊழியம் யாருக்கு எந்த விதத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறார். அவரோடு நாம் நெருங்கி இருக்கும்போது இந்த காரியங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இன்றைக்கு வாசித்த எரேமியா 17ஆம் அதிகாரம் 5 to 10 வசனங்களை வாசித்தோம். மார்க் அசோசியேஷன் 7ஆம் அதிகாரம் 20 to 23 வாசித்தோம். நிருபவாக்கியம் கலாத்தியர் 5 to 19 to 23 வாசித்தோம். இவை எல்லாவற்றிலும் வரும் ஒரு வார்த்தை இருதயம், இல்லைங்களா? நம்முடைய இருதயம். இந்த இருதயத்தில் நம்முடைய அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் முடிவு என்ன? நம்ம வாழ்க்கையின் முடிவு என்ன? எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோடு நாம் சேர்ந்து இருக்கணும், இல்லைங்களா? ஆனால் வேதத்தில் சங்கீதம் 24:4 என்ன சொல்லுன்னா, இருதயத்தில் மாசில்லாதவனாய் இருக்கிறவனே கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறி அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருக்க முடியும். யாரு? இருதயத்தில் மாசில்லாதவனே. அப்போ அந்த இருதயத்தில் என்னுடைய நடவடிக்கைகள், என்னுடைய எண்ணங்கள், மற்ற காரியங்கள் வந்து தீமையான காரியமாக இருக்கும்போது நிச்சயமாகவே நாம் முழு மனதோடு ஆண்டவரை ஆராதிக்கவும் முடியாது, ஆண்டவரோடு நாம் வாசம் செய்யவும் இயலாது. ஏன்னா இந்த இடத்துல அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த ஆண்டவருடைய பரிசுத்தமான ஸ்தலம், ஹில் ஆஃப் த லார்ட் இஸ் ஹோலி பிளேஸ், அந்த சாங்சுரியில் வந்து அவங்க ஒன்று கூடும்பொழுது காட் எக்ஸ்பெக்ட் the Israelites must be true, holy, righteousness. அவர்களுக்கு மட்டுமா? நமக்கும். எங்கு 2 பேரில் அந்த 3 பேர் ஒரு மனதோடு கூடுகிறார்களோ, ஒரு மனதோடு, அங்கு நான் அவர்கள் மத்தியில்
அசைவாடுவேன், இருப்பேன். அப்போ இவ்வளோ பெரிய குழுக்களாக, சபைகளாக நாம் ஒரு இடத்துல ஒன்று கூடும்பொழுது நிச்சயமாகவே முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு இருதயத்தோடு, இருதயத்தில் மாசில்லாதபடி நாம் இருப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய அந்த முடிவு, அந்த மோட்ச பிரயாணம் நம்மை அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நிச்சயமாகவே அழைத்து செல்லும். ஆகையால் இந்த இருதயத்தில் சுத்த எண்ணங்கள் கடவுள் எதிர்பார்ப்பது. அறிவியலின்படி மனிதனுடைய எல்லா காரியங்களும் அவயங்களும் செயல்படுத்துவது வந்து பிரெயின் இல்லைங்களா, மூளை. ஆனால் வேத சித்தாந்தத்தின்படி மனிதனுடைய விருப்பங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள், எண்ணங்கள், அவனுடைய புத்தி, செயல்திறன், இதற்கு மையம் இருதயம். இதனுடைய செயல்பாட்டின் எங்கே இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஆகிருக்கு? ஹார்ட்டில். ஆனால் சயின்ஸ் பிரகாரம் பார்க்கும்போது பிரெயின். ஆனால் இந்த இருதயத்திலிருந்து வெளிப்படும் சிந்தனை, செயல்கள், ஏன்னா மார்க்கேன சுவிசேஷத்தில் அந்த பரிசேயரும் சதுசேயரும் வெளிப்புற காரியங்களை குறித்து பரிசுத்தமாக பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் கிளீனாக சொல்லிட்டாரு, இருதயத்திலிருந்து என்னென்ன காரியங்கள் வெளிப்படும், இதில் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். வாசித்த கலாத்தியர்கள் நிருபத்தில் ஆவியின் கனிகளுக்கு முன்பாக எல்லாவித தீய எண்ணங்களை அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஆகையால் இந்த இருதயத்திலிருந்து நற்கிரையின் கனிகள், கலாத்தியர் நிருபத்தில் படித்த அந்த வார்த்தையின்படி நற்கிரியைகளின் கனிகளும் வெளிப்படும். அது நன்மைகளை செய்யும். கெட்ட கிரியை சிந்தனைகள், ஆண்டவர் சொன்ன அந்த காரியங்கள் நன்மையை செய்யுமா, தீமையை செய்யுமா? நமக்கும் தீமைகளை செய்யும், மற்றவர்களுக்கும் தீமைகளை உண்டாக்கும். ஆகையால் பாடின பாடல் கூட, மகனே உன் நெஞ்சை எனக்கு தாராயோ, உன் இருதயத்தில் நான் வாசம் செய்ய இருக்கிறேன். ஆண்டவர் வாசம் செய்யும் இடம் பரிசுத்தம். நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் எதற்காக ஆண்டவர் தருகிறார்? நான் பரிசுத்தமாக இருப்பதினால்தான் அந்த ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை தருகிறார். எனக்கு அதற்கு பிறகு ஏற்படும் இழப்புகள், சோதனை வேற. இழப்புகளின் காரணம் அந்த பரிசுத்த குலைச்சல். ஆகையால் இஸ்ரேலர் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு கட்டத்தில் நல்லா இருப்பாங்க, ஒரு கட்டத்தில் தப்பு பண்ணிவிடுவாங்க, திரும்பி ஆண்டவர் மன்னிப்பார். இப்படியே அவங்க வாழ்க்கை கடந்து சென்னது. கடைசியாக கானானில் கடைசியாக எத்தனை பேர் போனாங்க? 2 பேர் இல்லைங்களா? எத்தனை லட்சங்களை மோசே வழி நடத்தினார். நம்ம எத்தனை லட்சம்? இந்தியாவில் 140 கோடி இருக்கிறோம். இதில் வந்து 2% 1% கிறிஸ்டியன்ஸ். அதில் எத்தனை எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்களை என் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன். அதில் ஜீரோவா, டாட்டா, ஸ்கொயரா, வி டோன்ட் நோ. ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும், அனுதின காரியங்களை ஆண்டவர் நமக்கு சீரும் சிறப்பமாக செய்திருக்கிறார். வேதத்தில் அதாவது சுவிசேஷமாக கேட்டு நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் சுவிசேஷம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இது வந்து எதற்காக சொன்னார் ஆண்டவர்? இருதய மாறுதலுக்காக தான். அதுக்கு பிறகு தான் உங்களுடைய செயல் திட்டங்கள், உங்களுடைய பாடி லாங்குவேஜ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே அதுக்கு பிறகு தான். சரீரத்தின் காரியங்களுக்காக அல்ல, முதலாவது உங்களுடைய இருதய காரியத்திற்காக தான் ஆண்டவர் இதை செய்தார். ஆகையால தான் எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் வாசிங்கள். இதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோமா? யாரையும் குற்றம் சொல்லலை. இது பொதுவான வசனங்கள் எல்லோருக்கும் பொதுவானது இல்லைங்களா? அதனால் என்ன இவர் வந்து காலையில் குற்றம் படுத்துறாருன்னு தயவுசெய்து யோசிக்காதீங்க. இது எல்லாருக்கும் பொதுவானது. வசனங்களை வாசிக்கத்தான் நம்முடைய வாழ்க்கையில் பல மாறுதல்கள் நமக்கு ஏற்படும். இந்த இடத்துல நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று நாம் தெரியாமலே செயல்பட்டு வருகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு இது முன்பாக தெரியும். ஆதியாகமம் 8:21 என்ன சொல்லுன்னா, ஆண்டவர் சிறு வயது முதலே உங்கள் இருதயங்களிலிருந்து பொல்லாத சிந்தனைகள் எழும்புவதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் அதுக்கு முன்னாடி ஆதாம் ஏவாளுடைய காரியங்கள் பார்க்கும்போது அவருடைய இருதய மாற்றம். அப்போது நாம் அந்த இருதயத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும்? ஏன்னா நம்முடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள், உணர்வுகள், செயல்திறன் எல்லாத்தையும் வெளிப்படுத்தும் இருதயம். அதனுடைய கேரக்டரிஸ்ட் நம்ம பார்க்கும்போது த கேரக்டரிஸ்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஹார்ட் என்று பார்க்கும்போது நம்முடைய ஆழ் தத்துவங்கள், சுபாவங்கள், சுய சிந்தனைகள், உள்ளுணர்வுகள், தனிப்பட்ட பண்புகள் இவைகள் ஆவிக்குரிய வகையில் செயல்படும் என்றால், அதாவது என்னுடைய இருதயத்தில் சுத்தம் இருக்கும் என்றால், நல்ல குணங்கள் இருக்கும் என்றால், என் இருதயத்தின் உணர்வுகள், உணர்ச்சிகள், செயல்பாடுகள், என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய காரியங்கள் எல்லாம்
என்ன வெளிப்படுத்தும்? நன்மையைத்தான் வெளிப்படுத்தும், பலத்தை வெளிப்படுத்தும், ஜெயத்தை வெளிப்படுத்தும். அப்படி இல்லைன்னா தீமைகள், நானும் பலவீனம் அடைவேன், மற்றவர்களையும் பலமீட அடைய செய்வேன். ஏன்னா தாவீதை வந்து சாமுவேல் அந்த தீர்க்கதரிசி ராஜாவாக செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒத்துக்கிட்டார் அவர் இல்லை. அப்போது சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷனும் முகத்தை பார்க்கிறார், நானும் இருதயின் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறேன். ஏன்னா இப்போ உங்கள் முகத்தில், உங்கள் இருதயத்தில், உங்கள் சிந்தனையில் என்ன இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. இங்கே நிற்கிறதுனால என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டன்னு உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் கடவுளுக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகையால் இந்த நாட்களில் வாசித்த எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் அந்த 5ஆம் வசனம் பார்க்கும்போது, the heart that turns away from God, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹார்ட்டாக இல்லாமல் ஒரு மனுஷன் விலகிற இருதயமாக விலகி சென்ற மனுஷனுடைய காரியங்களை பார்க்குறோம். உபாதியா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாரை இடத்துல வாசிங்க? உபாதியா 1:3. நானே வாசிச்சிங்களா? கடைசி வார்த்தை, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. ஏன்னா அந்த விலகுகிற இருதயங்கள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, 6வது வசன, அதாவது 5ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை, கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று யார் சொல்றாங்க? கர்த்தர் சொல்லுகிறார். அந்த விலகி இருதயம் இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவர்களுடைய படிப்பு, அந்தஸ்து, ஆஸ்தி, பலன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இன்னும் அநேகம் இருக்குது. குட், கடவுள் கொடுக்கறது ஆசீர்வாதம். நம்முடைய படிப்பு, நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய அந்தஸ்து எல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம். ஆனால் ஒரு கட்டம் வரும்போது என்ன ஆயிடுது? ஐ ஆம், இல்லைங்களா? நான் வந்து கடவுளுடைய துணை இல்லாமல் என்னால் இருக்க முடியும். மனுஷரோட இன்றைக்கு இருக்கிற அந்த டயலாக்ஸ், கம்யூனிகேஷன், அதாவது வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனையோ 1000 மெசேஜ் வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். ஆனால் கடவுளோடு ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணோன்னா we don't have time. ஆனால் ட்ராவலிங்கில், ஆஃபீஸ் ஒர்க்கில், மற்ற ஷெடியூல் எல்லாம் கூட டக்கு 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 டக்குன்னு மெசேஜ் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், நிறைய காரியங்கள். ஆனால் கடவுளோடு இருந்து கடவுளோடு உறவு கொள்பவன் தான் உண்மையான நம்பிக்கையுள்ள மனுஷன். ஏன்னா இப்படி இல்லாதவருடைய இருதய விருப்பங்கள், உணர்ச்சிகள், உறவுகள் மற்றவர்களை நம்பியே இருக்கும். பிரபுக்களையும் ராஜாக்களையும் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம். நமக்கு எல்லாம் தெரியும். அப்படி ஒரு மனுஷன் இருந்தால், அப்படி ஒரு மனுஷன் இப்போ இல்லை. அவருடைய யோசனைகள் எல்லாம் புதைந்து போய்விட்டது. ஆகையால் ஒருத்தர் குற்றம் சொல்லலை. நம்முடைய நம்பிக்கை, மாறாத நம்பிக்கை கடவுள் மேலே தான் இருக்கணும், இல்லைங்களா? எசேக்கியா ராஜா சனகரிப் அந்த அசிரிய ராஜா படையெடுக்கும் பொழுது உள்ளம் தோண்டு போல ஏசாயா தீர்க்கதரிசிட்ட வந்து மெசேஜை கன்வே பண்ணுறாரு. அவர் வஸ்திரங்களை கிழித்து 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் பிறகு இருக்க, நீங்கள் வாசிங்க, நேரம் இல்லை. எங்கே என்ன தேவாலயத்துக்கு சென்று அந்த அவர் சொன்ன எல்லா காரியத்தையும் அந்த நிருபத்தை விரித்து ஆண்டவரை துதித்து, ஒரு ஆண்டவர் மேல் நம்பிக்கையுள்ள, முழு நம்பிக்கையுள்ள ஒரு மனுஷனாக அவர் ராஜாவா அங்கே ஜெபம் பண்ணுறாரு. முடிவு என்னானது? ஒரே ராத்திரியில் அந்த ஒரே தூதன், அவ்வளோ பெரிய வல்லரசு அசீரியா, யூதா சின்ன தேசம், 1,85,000 வீரர்களை அந்த ஒரே தூதன் சங்ககாரம் பண்ணினான். அப்பேற்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் இந்த இப்படி விலகுகிற இருதயங்கள் உள்ளவர்கள் வந்து வறண்ட நிலத்தில் உள்ள அந்த அலரி செடியைப் போலவும், ஓர் நிலத்தில் உள்ள அந்த செடிகளைப் போலவும், மழையின் தாக்கத்தையும் அதனுடைய எதிர்பார்ப்பையும் அறியாத ஒரு குணம் கொண்ட வகையான தாவரங்கள். அதே போல மனுஷன் தன் புயத்தையே நம்பி இருக்கும்பொழுது ஆண்டவருடைய கிருபையை அவன் மறந்து போகிறான், இல்லைங்களா? அதாவது அந்த பரம ஏழை லாசருவுக்கு பசியாற்ற மறந்த அந்த பணக்காரன் செல்வந்தன் கடைசியில் அவன் நிலை என்ன? அவன் எங்கே இருந்தான்? பரலோக ராஜ்யத்திலையா? கிடையாது, நரகத்தில். தன்னுடைய தாகத்துக்கு, தீராத தாகத்தை தீர்ந்து போவதில்லை, அதுக்காக மனம் குமரினான், இல்லைங்களா? அப்போது நாம் ஆண்டவரோடு எப்படி நெருங்கி உறவு கொள்வோம் என்றால், நல்ல இருதய சிந்தனைகள் வெளிவரும்போது நன்மைகளை நாம் தாராளமாக செய்யும். ஆகையால் அந்த விலகுகிற இருதயத்திலிருந்து நாம் விலகுகிறோம். அதே போல் இருதயத்தில் ஆவியானுடைய பங்கு, the work of the Holy Spirit in the heart, especially those who have the faith on our God. அதாவது கடவுள் மேல் முழுமையாக நம்பிக்கை இருக்கும் அவருடைய இருதயத்தில் ஆவியானுடைய பங்கு என்ன? யாராக இருந்தாலும் ஆவியானவர் என்ன செய்வார்?
இயேசு கிறிஸ்துவ சொல்றார்ல சீஷர்களுக்கு, எனக்கு பின்பு ஒரு தேற்றவாளன் வருவார், அவர் உலகத்தின் நியாயத்தையும் நீதியும் கண்டித்து உணர்த்துவார். ஆகையால் என்னுடைய இருதயத்தில் ஆவியானவருடைய செயல்பாடு நிச்சயம் தேவை. ஆவியானவர் என் இருதயத்தில் இல்லாவிட்டால் என்னுடைய இருதயம் செத்த இருதயமாக தான் இருக்கணும். ஆகையால் ஆவியானவர் இல்லாத அந்த இருதயத்தை நாம் வைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா பவுல் சொல்றார், நீங்கள் ஆலயமாக இருக்கிறீர்கள், ஆவியானவர் வாசம் செய்தால் தான் இந்த ஆலயம், என்னுடைய சரீரம் பரிசுத்தம் அடையும். ஆகையால் அவருடைய கண்டிப்பையும் அவருடைய உணர்த்துதலையும் நாம் உணர வேண்டும். இப்படியாக நாம் உணர்வோம் என்றால் அந்த எசேக்கியா ராஜா கிடைத்த அந்த பெரிய வெற்றி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும். கடைசியாக இருதயத்திலிருந்து நாம் வேண்டுதலை செய்யணும். ஏன்னா வேண்டுதல் யார் செய்கிறாரு? நம்முடைய தாவீது இல்லைங்களா? என் இருதயத்துக்கு ஏற்றவன். அந்த எசேக்கியேல் ராஜா அந்த யூதா தேசத்திற்கு வெற்றியை ஆண்டவர் ஏன் தந்தாருன்னா, அவர்களுடைய ஜெபம். ரெண்டாவது, என் ஊழியக்காரன் தாவீதின் நிமித்தம் நான் இதை யூதாவை நான் காப்பாற்றுகிறேன், விடுதலை தருகிறேன் என்று அவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட் தாவீது கொடுக்கிறார். அதே தாவீது என்ன வேண்டுதல் பண்ணுறாரு? அந்த 51ஆம் அதிகாரத்தில் அந்த பாவ அறிக்கையின் சங்கீதத்தில் கடைசியில் பார்க்கும்போது, என் இருதயத்தை நீர் ஆராய்ந்து அதில் இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே நீர் எடுத்து போடும், இதை சுத்திகரியும், தூய ஆவியானவரை என்னிலிருந்து பரிசுத்த ஆவியாவை எடுத்து போடாதேம் என்று விண்ணப்பிக்கிறான். ஆகையால் நம்முடைய இருதயத்தின் விண்ணப்பங்கள் இப்படியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, சாரி டு சே, 1 யோவான் 1:8 நம்மிடம் பாவம் இல்லை என்று நாம் சொல்லுவோம் என்றால் நம்மை நாமே வஞ்சிப்பவர்களாக இருப்போம். ஆகையால் என் இருதயத்தில் பாவம் இல்லை என்று நாம் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லாமல் பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு நிருபத்தில் 7ஆம் அதிகாரத்தில், தீமை என்ற ஒரு நியாயப்பிரமாணம் என்னுடைய சரீரத்தில் இருக்கிறது, நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன், என் மாம்சத்தில் அந்த பாவத்தையும் செயல்படுத்துகிறேன். ஆகையால் அவர் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் எந்த முள்ளா இருந்தாலும் என் கிருபை உனக்கு போதும், உன் இருதயத்தை நான் காத்து ரட்சிப்பேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் கூட, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். ஆகையால் நாம் இப்படியாக நம்முடைய இருதயத்தை சுத்த இருதயமாக வைத்து அந்த இருதயத்தில் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு அறிந்து ஆவியானவருடைய துணையோடு அவருடைய பிரசன்னத்தோடு இந்த இருதயத்தில் ஆவிக்குரிய காரியங்களை நாம் வெளிப்படுத்தும் போது நிச்சயமாகவே ஆவிக்குரிய விளைவுகள் நமக்கு மட்டும் இல்லை, நம்மை சார்ந்த இந்த சமுதாயத்துக்கு. ஆண்டவரை அறியாத எத்தனையோ புறஜாதி மனுஷர்கள் இருக்காங்க. ஏன்னா நம்ம பார்க்கும் போதே அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க. பிகாஸ் தே ஆர் கிறிஸ்டியன்ஸ். அவங்க இயேசுனுடைய ஜனமாக இருக்கிறாங்க, இயேசுடைய பிள்ளையாக இருக்காங்க, இந்த ஆலயத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க, இந்த பகுதியில் அவங்க வசிக்கிறாங்க. அவருடைய செயல் திட்டங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ உத்தமமும் சத்தியமாக இருக்கிறது என்பதே பெரிய ஆண்டவருக்கு நாம் செய்ய பெரிய தொண்டு. ஏன்னா இந்த இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று வெளிப்படுமா? அந்த ஜீவ ஊற்று என்பது ஆண்டவருடைய வார்த்தை. நம்முடைய இருதயத்தில் நல்லெண்ணங்கள் இருக்கும்போது அந்த ஜீவ ஊற்று மற்ற ஒரு பாவியான மனுஷனை அது மாற்றும். இதுதான் நம்முடைய ஊழியம். கடவுள் நம்மோடு இருப்பார். சீஷர்களுக்கு சொன்னார், கடைசி கட்டளை, உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை நீங்கள் அறிவியுங்கள், நான் உங்களோடு இருப்பேன். ஆகையால் எந்த விதத்திலும் நாம் பயம் கொள்ள தேவையில்லை. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல பிசாசானவன் வகை தேடி திரிந்தாலும் என் இருதயத்தை காத்துக்கொள்ள என் இருதயத்தில் வாசமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்று சத்தியமாக உணர்ச்சியோடு உத்வேகத்தோடு நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாகவே பெரிய நன்மைகளை அது நமக்கு தரும். கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன கிடைக்கும்? இதைத்தானே நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் கடைத்தொகை. மரண பரியந்தம் நம்ம வழிநடத்தும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நிச்சயமாக நம்மை வழிநடத்துவார். ஆகையால் இந்த இருதயத்தை, உள்ளார்ந்த இருதயத்தை நாம் அசட்டை செய்யாமல், நாம் மனம் திரும்பி விட்டேன், நான் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது. என் இருதயத்தின் உணர்வுகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மெல்லிய குரலில் பேசுவார், இது தப்பு. ஆனால் மனுஷத்தில் நாம் அதுக்கு சாக்குப்பாக்கு சொல்லி வேறு காரியங்களை நாம் செஞ்சுடுவோம். அது ஆண்டோடைய பார்வையில் ஒரு வருத்தமான காரியமாக இருக்கும். ஆகையால் என்னுடைய டார்கெட், என்னுடைய அச்சீவ்மெண்ட், நாட் ஓன்லி மை ஃபேமிலி,
நாட் ஓன்லி மை சப்பார்டினேட்ஸ், இதில் உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களும் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். நானும் என் வீட்டாருமே கர்த்தரை சேவிப்போம் என்று யோசுவா சொன்னார். உடனே இஸ்ரேல் மக்கள் என்ன சொன்னாங்க? நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். இதை மனதில் கொண்டு நாம் நம்முடைய இருதய நடவடிக்கைகளை நாம் ஆராய்வோம். பவுல் அப்பன்னு சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தை பரிசித்து பாருங்கள். ஒன்ஸ் அகேன் யூ செக் யுவர் டெஸ்ட் யுவர் ஃபெய்த், வில்லினஸ், வாட் எவர் இட் இஸ். என்னுடைய இருதயத்தில் கை வச்சு பார்க்கும்போது ஒரு பாடல் பாடணும்ல, நம்பு இயேசுவை, நம்பிவா இயேசுவைன்னு அப்படியே வச்சு பாடும்போது அதுக்கு அதில் கிடைக்கிற ஆறுதல் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா அவர் அப்படியே நம்மோடு நம்மை கட்டி அரவணைத்து நம்மோடு இருக்கிறார். பேர்பட்ட ஆண்டவருக்காக என் இருதயத்தை நான் தர வேண்டாமா? நிச்சயமாக தரணும். அந்த இருதயத்தை நாம் காத்துக்கொள்வோம். ஆண்டவர் தாமே நம்மை வழிநடத்துவார். இந்த நாட்களிலும் இப்படியாக எங்களுடைய ஊழிய காரியத்தை குறித்தும் ஆண்டவருடைய வார்த்தை குறித்தும் பேச இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்தார்கள். நேரம் குறைவு, மற்றொரு சந்தர்ப்பம் இருக்கும் நேரத்தில் இன்னும் அதிகமான காரியங்களை நம்முடைய ஆண்டவர் அவர் வெளிப்படுத்துவார். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கீழே வந்து அந்த புக்ஸு ப்ரோச்சர்ஸ் இருக்குது. இதனுடைய காரியங்களை நீங்கள் படித்து ஜெபியுங்கள். அதற்கு உண்டான உதவிகளை செய்வோம் என்றால் தருவோம் என்றால் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த நாட்களில் இப்போ தான் அகாடமிக் இயர் தொடங்கி பிள்ளைகளுக்கு நோட் புக்ஸு மற்ற எல்லா காரியங்களும் தேவைப்படுது. இதற்காக நீங்கள் வந்து ஜெபியுங்கள், உதவி செய்யுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.